My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.7 la question number 1 la subdivision 1 நல்லா கவனிங்க 2 plus I 2 root 3 நம்ம போலார் ஃபார்ம்ல கொண்டு வரணும் இதான் question ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஆர் கண்டுபிடிச்சிக்கலாம் ஆர்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாட் வேல்யூ ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 root 3 to the whole square ஓகேவா ஈக்குவல் டு square root of 2 square வந்து 4 again 2 square is 4 root 3 க்கு ஸ்கொயர் பண்ணா 3 வந்துடும் அப்போ 4 plus 4 3s are 12 12 plus 4 16 16 க்கு ரூட் எடுத்தா 4 ஸோ நம்மளோட r வேல்யூ வந்து 4 அடுத்து நம்ம ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறோம் அதாவது நம்ம இங்கே கண்டுபிடிக்கிற இந்த ஆர்குமெண்ட் யார் தெரியுமா ஆல்பா ஓகேவா ஆல்பா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தீட்டா கண்டுபிடிக்கணும் தீட்டா எப்படி கண்டுபிடிப்போம்னா இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருந்தால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருந்தால் ஆல்பா ஈக்குவல் டு தீட்டா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் தென் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்பா அதுவே தேர்டு குவாட்ரண்ட்டில் இருந்தால் தேர்டு குவாட்ரண்ட்டில் இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் பை அப்படின்னு வந்துடும் ஓகேவா ஆல்பா முன்னாடி வந்துடும் பை பின்னாடி போயிடும் அதுவே ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருந்தால் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுக்குள்ளே வந்தால் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா ஓகேவா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த சம்மில் ஃபஸ்ட்டு ஆல்பா கண்டுபிடிப்போம் ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் இது பாருங்கள் நல்லா கவனிங்க இமேஜினரி பார்ட்டு தான் நம்மளோட ஒய் ரியல் பார்ட்டு தான் நம்மளோட எக்ஸு ஸோ tan இன்வர்ஸ் மாட் ஒய் பை எக்ஸு ஓகேவா tan இன்வர்ஸ் மாட் 2 root 3 பை 2 இப்போ 2 2 கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்போ tan இன்வர்ஸ் ரூட் 3ன்னு கிடைக்குது tan இன்வர்ஸ் ரூட் 3 ஸோ இந்த வேல்யூ என்ன எந்த tan வேல்யூக்கு நமக்கு ரூட் 3 கிடைக்கும் 5/3 அதாவது 60 டிகிரி ஓகேவா ஸோ என்னோடய ஆல்பா வந்து 5/3 இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்ன்றதுனால பாருங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும் அப்போது தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா அப்போ தீட்டா ஈக்குவல் டு 5/3ன்னு சொல்லிடலாம் அப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் எப்படி சொல்லுவேன் போலார் ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஆர் வேல்யூ ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இதனே இப்போ இந்த இடத்துல தீட்டா யார் 5/3 அப்போது 2 ப்ளஸ் ஐ 2 root 3 ஈக்குவல் டு ஆருக்கு பதிலாக 4 போட்டோம் இதோ கண்டுபிடிச்சிருக்கோம் காஸ் 5/3 ப்ளஸ் ஐ சைன் 5/3 பட் இதோட நம்ம ஒரு 2k பை ஆட் பண்ணணும் ஆர்குமெண்ட்டோட ஒரு 2k பை ஆட் பண்ணணும் அப்போ தான் இந்த ப்ராசஸ் முழுமையடையும் ஆட் 2k பை இப்போ இது நீங்கள் ஆட் பண்ணுறதுனால இதனோட மீனிங் மாறாது பாருங்கள் இது பாருங்கள் ஒரு ஃபுல் சர்க்கிள் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்தால் 2π கரெக்டா 2π 0ன்னு சொல்லுவோம் அப்போ எனி நம்பர் ஆஃப் 2π நீங்கள் இது கூட ஆட் பண்ணாலும் அது 0 டிகிரி ஆட் பண்ணுற மாதிரி தான் ஏன்னா இது எத்தனை சர்க்கிள் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சுற்றுன்னு சொல்ல முடியாது அதனால் நம்ம இந்த ஆர்குமெண்ட்டோட 2k பை ஆட் பண்ணுறோம் ரெண்டு இடத்துலும் ஓகேவா ஸோ 2 ப்ளஸ் ஐ 2 root 3 இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு காஸ் 2k பை ப்ளஸ் 5/3 ப்ளஸ் ஐ சைன் 2k பை ப்ளஸ் 5/3 ஓகேவா இப்போது இந்த k யாருன்னா k பிலாங்ஸ் டு இன்டீஜர் ஓகே கண்டிப்பாக இதை மென்ஷன் பண்ணிவிடுங்க ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் போவோமா செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் 3 மைனஸ் ஐ ரூட் 3 இங்கே எடுத்து எழுதிக்கிறோம்பா செகண்ட் சப்டிவிஷனில் 3 மைனஸ் ஐ ரூட் 3 ஃபஸ்ட்டு நம்ம ஆர் கண்டுபிடிச்சிரோமா ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் 9 இப்போ மைனஸ் ரூட் 3க்கு ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் ரூட் 3 ஸ்கொயர் தான் அது அப்போ நம்ம ரூட் 3க்கு ஸ்கொயர் பண்ணும்போது 3 வந்துடும் ஒரு 3 போட்டுக்கலாம் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 3 வந்து 12
12 வந்து 4 into 3 எழுதலாம். 4க்கு ரூட் எடுத்துடலாம். பட் 3க்கு ரூட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். 2 root 3. ஸோ r equal to 2 root 3. இப்போ நம்ம ஆல்பா கண்டுபிடிக்க போகலாமா? ஆல்பா equal to tan inverse mod y by x. y யார்? minus root 3. அண்டு x யார்? 3. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 by root 3 கிடைக்கும். மேலே மைனஸ் 1 வரும். மாட் இருக்கிறதுனால நான் tan inverse 1 by root 3ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ 1 by root 3 எந்த tan ஆங்கிளுக்கு வருது? 30 டிகிரி. அப்போ 30 டிகிரி என்ன சொல்லுவோம்? 5 by 6. என்னோடய ஆல்பா வந்து 5 by 6ன்னு கிடைக்குது. பட்டு இது எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? 4th குவாட்ரண்ட்டு. பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ்ஸு, செகண்ட் நம்பர் மைனஸ். அப்போ 4th குவாட்ரண்ட்டு. அப்போ 4th குவாட்ரண்ட்டில் theta equal to minus alpha. அப்போது theta equal to minus 5 by 6. ஓகே, இப்போ இந்த நம்பரை நம்ம போலார் ஃபார்மில் ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு அந்த r வேல்யூ 2 root 3 bracket cos minus 5 by 6 plus I sin minus 5 by 6. இப்போ ஒரு 2k பை ஆட் பண்ணணும். அதனால் மீனிங் மாறாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஆட் 2k பை to ஆர்குமெண்ட். அப்போ என்ன ஆகும்? 3 minus I root 3 equal to 2 root 3 cos 2k பை minus 5 by 6 plus I sin 2k பை minus 5 by 6. And last k belongs to integer. Okay, so இவ்வளோ தான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். போலார் ஃபார்மில் நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷனுக்கு போகலாம். பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷனில் -2 minus I2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ r வேல்யூ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 ஸ்கொயர். பாருங்கள், இங்கேயும் -2 தான். ஸோ -2 ஸ்கொயர். அப்போ 4 தான் வரப்போகுது ரெண்டு இடத்துலும். அப்போ 4 + 4 root 8. root 8 என்ன சொல்லுவோம்? 2 root 2. ஓகேவா? ஸோ r equal to 2 root 2. இப்போ ஆல்பா கண்டுபிடிச்சிடலாமா? ஆல்பா equal to tan inverse mod -2 by -2. ஸோ -2க்கு -2 கேன்சல் பண்ணோம்னா 1 வரப்போகுது. அப்போ tan inverse 1 தான். 1 எந்த tan வேல்யூக்கு வருது? 45 டிகிரி. 45 டிகிரி 5 by 4ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இது பார்த்திங்கன்னா தேர்டு குவாட்ரண்ட்டு. பாருங்கள், ரெண்டுமே மைனஸு. அதனால தேர்டு குவாட்ரண்ட்டு. தேர்டு குவாட்ரண்ட்டில் தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் பை. அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா யார்? பை பை 4. பை பை 4 மைனஸ் பை. இது கடையில் ஒரு 1 போடுமா? அப்போ தீட்டா ஈக்குவல் டு 4 தான் எல்சிஎம். 4க்கு மேலே இருக்கிறது அப்படியே வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -4 பை. அப்போ தீட்டா ஈக்குவல் டு -3 பை பை 4. சிம்பிளிஃபை பண்ணும்போது மேலே -3 பை வரும். ஓகே, நம்ம தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எழுதிடுவோம். -2 minus I2 இஸ் ஈக்குவல் டு r வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 2 root 2. ஸோ முன்னாடி 2 root 2 ப்ராக்கெட் ஓப்பன் cos -3 பை பை 4 plus I sin -3 pi by 4. இப்போ ஆர்குமெண்ட்டோட 2k பை ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் 2k பை to ஆர்குமெண்ட்டு. அப்போ என்ன ஆகும்? -2 minus I2 equal to 2 root 2 cos 2k pi -3 pi by 4 plus I sin 2k pi -3 pi by 4. And k belongs to integer. Okay, இப்போ நம்ம fourth subdivision போய்டுவோமா? fourth subdivisionல question என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் question எழுதிக்கலாம். I minus 1 by cos pi by 3 plus I sin pi by 3. ஓகே, இப்போ இதை கொஞ்சம் நம்ம ரியல் பார்ட்டு முன்னாடி போட்டு இமேஜினரி பார்ட்டு பின்னாடி போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். கீழே அதே தான் cos pi by 3 plus I sin pi by 3
நான் இப்போ நியூமரேட்டருக்கு மட்டும் போலார் ஃபார்மில் எழுதிக்கிறேன். ஏன்னா டினாமினேட்டர் ஏற்கனவே போலார் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? இது ஒரு பெருசாக ஒரு கேபிட்டல் ஜட்டு போட்டு இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னா -1 + i இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போது இதுக்கு நான் r கண்டுபிடிக்கிறேன். r என்னன்னா -1² + 1² = √1 + 1 √2 வந்துடும். இப்போ இதனுடைய ஆல்பா பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் 1/-1. அப்போது உள்ள -1 வரப்போகுது. மாடு இருக்கிறதுனால நானது 1ன்னு எடுத்துக்குவேன். அப்போது இங்கே ஆல்பா வந்து π/4 கிடைக்குது. பட் ஆல்பா நமக்கு தேவையில்லை, நமக்கு தீட்டா வேணும். இது எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? செகண்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர் ப்ளஸ்ன்றதுனால இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டா = π - ஆல்பா. என்னோட ஆல்பா யார்? π/4. அப்போ 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4π - π/4. அப்போ 3π/4. ஓகேவா? சரி, இப்போ -1 + ஐயே நான் போலார் ஃபார்மில் எழுதும்போது எனக்கு என்ன வருதுன்னா, நல்லா கவனிங்க, √2 அதாவது r கண்டுபிடிச்ச வேல்யூ ப்ராக்கெட்டுக்குள்ளே cos 3π/4 + i sin 3π/4. ஓகேவா? இப்போது நான் ஜட் எழுத போகிறேன். இது ஜட்டுன்னு எடுத்துனுக்கிறேன்ல, ஜட் எழுத போகிறேன். அதாவது முழுசும் எழுத போகிறேன். இதை வந்து மேலே நியூமரேட்டர் வந்து போலார் ஃபார்மில் ஃபஸ்ட்டில் எழுதிக்கிறேன். √2 cos 3π/4 + i sin 3π/4. இப்போ கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குது? cos π/3 + i sin π/3. இப்போது இப்படி இருக்கும்போது இந்த √2 கடையில் இங்கே ஒரு 1 போடுமா? இது √2/1 நான் தனியாக வச்சுக்கிறேன்ப்பா. இப்போது இது போல் மேலே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் கீழே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்ததுன்னா இந்த ஆர்குமெண்ட் வந்து கழிச்சிக்குவோம். ஓகேவா? அப்போது நான் வந்து cos 3π/4 - π/3 + i sin 3π/4 - π/3 இப்படி எழுதிக்கிறேன். அதாவது கீழே இருக்கிற ஆங்கிள் வந்து மேலே இருக்கிற ஆங்கிள் வந்து மைனஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இது போல் எழுதின பிறகு இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். √2/1 √2ன்னு எழுதிக்குவா. இப்போ 4 3 = 12. அப்போ கீழே வந்து 12. இங்கே என்ன வரும்? 9π. இங்கே என்ன வரும்? 4 × π 4π + i sin இதே ரிசல்ட்டு தான் இங்கே வரும். அப்போ 12 மேலே 9π - 4π. ஓகேவா? இப்போது √2 மேலே என்ன வரும்? 9π - 4π 5π 5π/12 + i sin 5π/12. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு 2kπ ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணுறது முன்னாடி 2kπ ஆட் பண்ணாதீங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் 2kπ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ add 2kπ to argument. ஸோ இதனால் உங்களுக்கு மீனிங் மாறாது. add 2kπ to argument. அப்போ என்ன ஆகும்னா ஆன்சர் இப்படி வரும். அதாவது cos 2kπ + 5π/12 + i sin 2kπ + 5π/12. Okay? Then k belongs to integer. Thank you, students.